குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் உழவர் மகன். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல தலைப்பு வைத்த இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 100 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 99 படத்துக்கு இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. ஒரு சில படங்களுக்கு தான் தமிழ்ல தலைப்பு வைக்கிறாங்க. அப்படி தமிழ்ல தலைப்பு வைக்கிற படங்களை நம்ம குட்டிமா தமிழ் டிவி வெகுவா பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். தமிழ் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர் தமிழ்ல தலைப்பு வச்சதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி, உழவர் மகன் படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கிட்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு, உழவர் மகன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்புல பார்த்தீங்கன்னா உழவன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருந்தது. இது பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே கேப்டன் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த படத்தோட டைட்டில் கொஞ்சம் மரியாதையா உழவர் மகன், அதாவது விவசாயியோட மகன், விவசாய நிலம் வச்சிருக்கவருடைய மகன் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்கலாம். கௌசிக் இதுக்கு முன்னாடி சரண்டர் படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2-3 படங்கள் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அப்புறம் சிம்ரன் ராஜ் புதுமுக கதாநாயகி, அவங்க இதுல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பு பார்த்தீங்கன்னா முருகன் அவர் தான் இந்த படத்தோட கதை வசனம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரைக்கதை இயக்கம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன். இணை தயாரிப்பு பார்த்தீங்கன்னா நாராசா. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எல்லா பாடல்களையும் எழுதியிருக்காரு. இதுதான் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது கேட்டீங்கன்னா, கதாநாயகன் கௌசிக் வேற ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு கிராமத்து ஊருக்கு உரக்கடையில வேலை பார்க்குறாரு. இந்த மாதிரி எனக்கு வேலை போட்டு கொடுக்கணும்னு அவர் வேலை போட்டு கொடுக்குறாரு. இவர் பணம் வசூல் பண்றது, உரம் கொடுத்தவங்களுக்குலாம் பணம் வசூல் பண்றது தான் இவருடைய வேலை. இப்படி போயிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகியை இவர் பார்க்குறாரு. அந்த கதாநாயகி இந்த கதாநாயகனை ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவருக்கு அந்த கதாநாயகி மேல விருப்பம் இல்லை. இப்படி ஒரு கதை போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த ஊர்ல வில்லன் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இருக்கிற நிலங்களை எல்லாம் வாங்கி குமிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கார்பரேட் கம்பெனிக்காக வாங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விவசாய நிலங்களை அவர் எதுக்கு வாங்குறாரு, கார்பரேட் என்ன உள்ள வந்துச்சா இல்லையா, இந்த ஹீரோ இந்த பொண்ணை கல்யாணம் லவ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஹீரோ சொல்றாரு எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு மேல லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல நடந்த சில பிளாஸ்பேக் காட்சிகளை சொல்றாரு. அந்த கதாநாயகியை ஹீரோ கல்யாணம் பண்ணாரா இல்லையா, விவசாயம் என்னாச்சு, இந்த உரத்தொழில உரம் வைக்கிறவற்ற ஹீரோ வேலை பார்த்தாரு, அவருடைய கேரக்டர் என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த உழவர் மகன் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே யதார்த்தமா இருக்கு. நம்ம 90ஸ்ல வந்த சில படங்களுடைய பாடல் வரிகள்லாம் எப்படி புரியும், நான் ராசா அவர் தான் பாடல் வரிகள் எழுதியிருக்காரு. அவருடைய பாடல் வரிகள் நல்லா இருக்கு. பின்னணி இசையும் அப்புறம் பாடல்கள் இசையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா, கௌசிக் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் சிம்ரன் ராஜ் இன்னொரு கதாநாயகி, அவங்களும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள் நல்லா இருக்கு. வசனம் பாத்தீங்கன்னா 2 பேர் எழுதியிருக்காங்க, முருகன், ஐயப்பன் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. சில வசனங்கள்லாம் விவசாயத்தை பத்தி பேசுற வசனங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமா இருக்கு. பாடல் வரிகளுமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்காம டக்குன்னு போயிடுச்சு, செகண்ட் ஹாப் போர் அடிக்காம கொஞ்சம் டக்குன்னு போயிடுச்சு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட கதை பாத்தீங்கன்னா நல்ல கதை. அதாவது விவசாயத்தை பாதுகாக்கணும், கார்பரேட் கம்பெனிகளுக்கு விவசாய நிலங்களை விற்கக்கூடாதுங்கிற அந்த கண்டென்ட் கதை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கதையை எடுத்த தயாரிப்பாளர், இயக்குனருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ கமர்ஷியல் படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி கமர்ஷியல் படங்களுக்குள்ள போகாம இயக்குனரும் தயாரிப்பாளரும் இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டுக்காக பணம் போட்டு படம் எடுத்திருக்காங்க. அதனால அவங்க 2 பேர்த்துக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் சில காட்சிகளை சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு மாமன், தலைவன், தலைவி மாதிரி ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த முயற்சி படம் பாத்தீங்கன்னா சில காமெடி காட்சிகளுக்காகவும் பாடல்களுக்காகவும் கதாநாயகிக்காகவுமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம ஒரு தடவை பார்த்து ரசிக்கலாம். உழவர் மகன், எல்லா விவசாயியுடைய மகனும் மகள்களும், எல்லா விவசாயியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ
இந்த வீடியோ, இந்த திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.